கண்கொள்ளா காட்சி அதையெல்லாம் பாக்குறதுக்கு நாங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் வார்த்தைகளால சொல்லவே முடியாத அனுபவம். வந்துட்டு லைன்ல வெயிட் பண்ணி அந்த மாதிரி பாக்குற மாதிரி இல்லை. ரெட் கார்பெட்ல நாங்க நடந்தது சரித்திரமே இல்லை. பொண்ணுகளுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. ரெட் கார்பெட் போட்டு நம்ம கூட்டிட்டு போறாங்க. இந்த மாதிரி ஒரு வரப்பு நான் எங்கேயும் என் லைஃப்ல பார்த்தது கிடையாது. யாத்திரை ரஜாமி சார், காசிக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கீங்க. காசிக்கு போயிட்டு வந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க சார். இந்த அளவுக்கு எல்லாம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. காசி தமிழ் சங்கம்ல நான் கிளம்பி போயிட்டு எங்கள் காசியில் வந்து நம்மளை எல்லாத்தையும் வரவேற்று அங்கே எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்து அதுபோக உணவு பொருட்கள் எல்லாமே நல்ல முறையில் இருக்கு. அப்புறம் தரிசனம், அதாவது காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ள அவங்க கூட்டிகிட்டு போனது நம்மளுக்குன்னு ஸ்பெஷலாக கேட் வழியாக கூட்டிகிட்டு போனாங்க. அது நிறைய விஐபி எல்லாம் இருந்தாலும் நம்ம 200 பேர்த்த ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணி வச்ச விதம். அதை முடித்து அந்த தீர்த்த அபிஷேகம், அப்புறம் அங்கே இருக்கிற எல்லா கோயில்களுக்கும், அதாவது விசாலாட்சி அம்மன், பாரத மாதா கோயில், அதுபோக அன்னபூரணி தரிசனம் முடித்து உணவு வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப நம்மளுடைய சவுத் இந்தியன் மதிய உணவு ரொம்ப சிறப்பாக கொடுத்துருந்தாங்க. அதை முடித்து ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு வந்தது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது ஐஆர்டிசி அண்ட் காசி தமிழ் சங்கம் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம் சார். இப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி அதாவது அவங்க பண்ணியிருந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து சூப்பர். ஒவ்வொரு இடத்துல இருந்தால் நம்ம கொடுத்த வரவேற்பு கோலாகலமாக இருந்தது. அதுவும் அந்த இடத்துல இருக்கிற பெரிய பெரிய மக்கள், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அந்த போலீஸ் ஃபோர்ஸில் பெரிய ஆட்கள், அவங்கெல்லாம் வந்து நம்மளை வரவேற்கணும். அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வரப்பு நான் எங்கேயும் என் லைஃப்பில் பார்த்தது கிடையாது. மாலை போட்டு அப்படியே வந்து மேளம் மத்தளத்தோட வந்து அவங்க வந்து வரவேற்றாங்க. அதெல்லாம் வந்து என் லைஃப்ல நடந்தது. இது ஒரு கூட இருக்க எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா 2 என்னுடைய பிறந்த நாள் 23 டிசம்பர் வந்து அன்னைக்கு வந்து நான் திரிவேணி சங்கமத்தில் வந்து மூங்கி இருந்தேன். ஸோ அது வந்து பாருங்களேன், எத்தனை பேருக்கு அந்த மாதிரி எனக்கு அமைஞ்சு இருந்தது. சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயம் என்னன்னா, எதிர்பார்க்காம வந்து ஒரு மொமெண்ட்டை கொடுத்தாங்க. அது சீனியர் சிட்டிசனுக்காக கொடுத்தாங்களா என்னன்னு இல்லை, ஆனால் கடவுள் வந்து அந்த ஒரு பாக்கியமும் கொடுத்தாரு. ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணியிருக்காரு. அந்த மனுஷனை இல்லாமல் யாருக்கு நம்ம ஓட்டு போட போகிறோம்? அவருக்கு தான் சார் எங்கள் ஓட்டு. நல்ல மனுஷன், நல்லா இருக்கட்டும், இருடி வாங்கட்டும். காசிக்கு போயிட்டு வந்த உங்க அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. என் பேர் காந்திமதி. கோயம்புத்தூர் வந்து வந்திருக்கேன். காசி போயிட்டு வந்திருக்கேங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஒவ்வொரு பக்கம் இதெல்லாம் பார்ப்போமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லா பக்கம் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஐயா மோடிஜி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. எல்லா பக்கம் நல்லா கவனிச்சுட்டாங்க. 2வது காசி போயிட்டு ராமர் கோயில் பார்த்தோம். சார் என்ன அருமையா இருந்துச்சு. கண்கொள்ளா காட்சி அதையெல்லாம் பாக்குறதுக்கு நாங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். நீங்க உங்க அனுபவத்தை சொல்லுங்கம்மா. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் வார்த்தைகளால சொல்லவே முடியாத அனுபவம். அது எப்படி சொல்றதுங்க, ஆரம்பத்துல இருந்தே ரெட் கார்பெட்ல நாங்க நடந்தது சரித்திரமே இல்லை. ரெட் கார்பெட் போட்டு மலர் தூவி மாலை அணிவிச்சு 2 பக்கம் செம்ம ஒரு வரவேற்பு. ஆரம்பமே சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் வந்து துண்டெல்லாம் போத்தி பேட்டி எடுத்து அவர் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, டைமுக்கு ஃபுட்டு, ஸ்நாக்ஸு எதுலேயுமே குறையில்லைங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி எஸ்கார்டு, சென்டரில் நாங்கள் பஸ்ஸு, பின்னாடி எஸ்கார்டு, பயங்கர பாதுகாப்போட தரிசனம். அப்புறம் லைஃப்பில் வந்து நாங்கள் தான் வந்து விஐபியெல்லாம் வந்தால் நின்று பார்த்து பழக்கம். அந்த அனுபவத்தை வந்து நாங்களே ரியலாக உணரும் போது அது வேற லெவலாக இருக்குது. செம சூப்பராக இருக்குங்க. அது எப்படி சொல்றது, அந்த உணர்ந்தாதான் அது தெரியுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தரிசனம் எந்த கோயிலுமே விடலை. அவங்க சொன்ன ப்ரோக்ராம் பிரகாரம் எல்லாம் ஒவ்வொன்றும் எல்லா கோயில்லையுமே சூப்பரான தரிசனம் கிடைச்சிது. காசி விஸ்வநாதர்லாம் பக்கத்தில் போய் இவ்வளோ நெருக்கமாக போய் தரிசனம் பண்ணுவோமாங்கிறது லைஃப்ல எனக்கு தெரியல. இப்படி அனுபவமா அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் நினைச்சும் கூட பார்க்கல. இப்படி செலக்ட் ஆகி இங்கே வந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுங்களோட செம்ம ஜாலியாக இருக்குமான்னு உணர்ந்ததே இல்லை. இங்கே வந்து உணர்ந்துருக்கோம். அது வார்த்தையிலாலும் சொல்ல முடியல. அவருக்கு வந்து கோடான கோடி நன்றிகள் சொல்கிறாங்க. இந்த காசி தமிழ் சங்கம் அப்ளை பண்ணி நான் வந்து ஃபஸ்ட்டு தனியாக வரும்போது வந்து எப்படிடா போயிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு.
ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ட்ரெயின் ட்ராவல் எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சி அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டாங்க. அந்த ஒரு தனியாக வந்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லைங்க. அதுக்கப்புறம் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினப்போ வந்துட்டு பயங்கர வரவேற்பு இருந்துச்சு. ரெட் கார்பெட் போட்டு மால் இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இங்கே வந்து எல்லா தரிசனமும் சிறப்பாக கிடச்சிது. நம்ம வந்துட்டு லைனில் வெயிட் பண்ணி அந்த மாதிரி பார்க்குற மாதிரி இல்லை, எல்லாம் ஸ்ட்ரைட்டாக உள்ளே போய் சாமி கும்பிட்டு வர மாதிரி இருந்துச்சு. இது பண்ணி கொடுத்த எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் போலீஸ், அப்புறம் ஐஆர்சிடிசி, கவர்மெண்ட் மோடிஜி எல்லாத்துக்கும். அதாவது வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு பொண்ணுங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே. ட்ரெயின் ஏறும்போது ரொம்ப பயந்துட்டோம். மறுபடியும் எல்லாருமே ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாம் அண்ணா தம்பி அப்படி ஆயிடுச்சு சார். அது மட்டும்தான். ஃபுட்டு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதாவது வந்து நாங்கள்லாம் கோயிலுக்கு போனால் நாங்கள்லாம் ஒரே இதில் தான் போவோம். எங்களை வந்து தனியாக அனுப்பிச்சு வச்சாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மோடிஜிக்கு ரொம்ப 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 நன்றிங்க சார். நீங்க அனுபவம் சொன்னீங்க, காசிக்கு போறதே பெரிய புண்ணிய முடியும். அதுவும் இந்த மாதிரி ஒரு குழுவுல நமக்கு வந்து பிரதம மந்திரியோடைய இந்த செலக்ட் ஆகி இது போயிட்டு வருதுன்றது ஒரு வார்த்தையிலேயே ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம வந்து விவரிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனிச்சு ரொம்ப பண்ணியிருந்தாங்க. நம்ம கிளம்புறதுல இருந்து அவங்க நம்மளை பாதுகாத்து கூட்டி போகிறது, சாப்பாட்டுல இருந்து முக்கியமாக சொல்லணும்னா அந்த காசியுடைய பார்க்கறதுக்காக சாமியை பார்க்கறதுக்காக போகும்போது ரெட் கார்பெட் போட்டு நம்ம கூட்டிட்டு போறாங்க. அதை விட பாதுகாப்பாக கூட்டிட்டு போய் நமக்கு என்னென்ன வேணுமோ பண்ணி கொடுத்தாங்க. முடிச்சுட்டு மத்தியானம் அன்னப்பிரசாதம் சொல்லி நமக்கு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அன்னப்பிரசாதம் கிடையாது, கல்யாண விருந்தே கொடுத்தாங்க. அது விஐபி ஹாலில் வச்சு மோடி மாதிரி பெரியவங்க வந்து சாப்பிட்ற இடத்துல நம்மளை உட்கார வச்சு அதே மாதிரி கொடுத்தாங்க. ரொம்ப அருமையா இருந்தது. கங்கையில குளிக்கிறது இருந்து நம்ம எல்லா இடத்துக்கும் சரி, ஒவ்வொரு இடத்துக்கும் போய் காமிச்சதுல அது வந்து உண்மையிலே எங்க அம்மா அப்பா பெரியவங்க எல்லாம் பண்ண பாக்கியம் புண்ணியம் தான் நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இது வந்து நமக்கு குறிப்பிட்ட அளவு தான் கிடைச்சிருக்கு தவிர மற்ற ஆளுகளுக்கு கிடைக்கலங்கிறது நமக்கு கொஞ்சம் மனசுல அவங்க வருத்தப்படுறது நமக்கு தெரியுது. அதே மாதிரி இன்னொரு கோரிக்கை என்னன்னா, நம்ம எப்படி நம்ம இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வந்து இத்தனை பேரை நம்ம போய் பார்த்து நம்ம அனுபவிக்கிறோமோ, அதே மாதிரி வட இந்தியாவிலையும் நம்மள மாதிரி குடும்பங்கள், நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் இந்தியர்கள் இருக்காங்க. அவங்களும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ராமேஸ்வரத்துல ராமநாத சுவாமி, மதுரையில சொக்கநாதர், தஞ்சாவூர்ல பிரகதீஸ்வரர், திருவண்ணாமலையில அண்ணாமலையார், இந்த மாதிரி நம்ம இல்ல சிவாலயங்கள் நிறைய இருக்கு. அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த பாக்கியத்தை அவங்களும் கொடுக்கணுன்றதை நான் விரும்பி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். மறக்கவே முடியாத வாழ்க்கையில யாருக்கும் கிடைக்காது. கிடைக்க வேண்டிய நேரத்துல எல்லாரும் கரெக்டா கிடைச்சிருக்கு. எல்லாம் அனுப்பிச்சவங்க கொடுத்து வச்சிருக்காங்க. இதனால நமக்கு கிடைச்ச இந்த பாரத பிரதமருக்கும், நம்ம யோகி ஐயா அவர்களுக்கும், நம்ம ஐஆர்டிசி நிறுவனத்துக்கும், நம்ம கவனிச்ச எல்லாத்துக்குமே சரி, இது மூலியா ரொம்ப எல்லாரும் சார்பா நான் ரொம்ப தேங்க்ஸ், நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி, மிக்க மகிழ்ச்சி. யாத்திரை